நம்ம ரொம்ப கொஞ்சமா பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னா சுருக்கமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாயினுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்ம நிறைய பேர் அதிகமாய் பேசுகிறதுனால தான் நம்முடைய ரகசியங்களை நம்ம அடக்க முடியறதில்லை. சில காரியங்கள் நம்முடைய வீட்டில் நம்ம ரகசியமாக தான் வைக்கணும். எல்லாத்தையும் எல்லாரிடத்துலையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. எல்லாத்தையும் எல்லாரிடத்துலையும் நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அதன் நிமித்தமாய் வருகிற ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். வேதத்திலே எசேக்கியா ராஜா தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற மொத்தத்தையும் எதையுமே மறைத்து வைக்காம எல்லாத்தையும் வெளிக்கரங்கமாய் எதிரி நாட்டு ராஜாவுக்கு காண்பித்ததுனால வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு போய்விட்டது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த ரகசியத்தை யாரால மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அதிகமாய் பேசுகிற ஒரு நபரால ரகசியத்தை மறைக்கவே முடியாது. நீங்கள் கொஞ்சமாய் பேசுகிறீர்களே ஆனால் உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் மறைக்கலாம். நான் நிறைய பேசிட்டு இல்லை என் ரகசியத்தை எல்லாம் நான் மூடிடுவேன், நான் மறைச்சிருவேன், நான் அந்த அளவுக்கு வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலே எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் அதிகமாய் பேசுவதை நீங்க குறைச்சிக்கணும். உங்க வாயினுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னா தேவையானது மட்டும்தான் பேசணும். தேவை இல்லாததை நம்முடைய வாயிலிருந்து பேசவே கூடாது. சிலர் சில மனிதர்களோடு சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த பல மணி நேரங்கள் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அந்த நேரம் போறதே தெரியல. பாருங்க, போன் எடுத்தாங்கன்னா அதுல ரொம்ப நேரம் பேசுவாங்க. எங்கேயாவது போய் உட்கார்ந்தாங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஆனா நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா சுருக்கமா இருப்பதாக. எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி இந்த தற்பரிசோதனைக்காய் ஜெபம் பண்ணுவோம். யார் ஒருவர் உங்களிலே அதிகமாய் பேசுகிறவர்கள் இருந்தாலும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. மகளே, நீ அதிகமாய் பேசுகிறதுனால தான் உன் வார்த்தையை நிறைய பேர் பிடிச்சிட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நீ அன்றைக்கு பேசாம இருந்திருந்தா இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக நீங்க கைகட்டி நிற்க வேண்டிய